ப்ரெக்னன்சி காலத்திலேயே மிக ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ரெக்னன்சி காலம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளது தான். சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஏன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா நாம் வந்து எப்படின்னா ஒரு கேர்ளாக இருந்து ஒரு மேரிடு விமனாக மாறி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெக்னன்சிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த மதர்ஹுட் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பெருசாக பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ்லாம் நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே பண்ணவே தேவையில்லை. உங்கள் பாடியை நீங்கள் வந்து எப்படின்னா அப்சர்வ் பண்ணி கவனிச்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிச்சா தலை சுத்தலாக இருக்கும், அதுவும் காமன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது கொமட்டலாக இருக்கும், வாந்தி எடுக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னு டே டைமில் எப்போ வேணாலும் இருக்கலாம், நைட் டைமில் இருக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் யூரின் போகிறதுக்கான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்லீப்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி நிறைய மைண்டில் போட்டு திங்க் பண்ணிக்குவீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணவே தேவையில்லை. ரொம்ப கேஷுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன அதாவது நல்லா ஹங்க்ரி எடுத்து சாப்பிடணும், பசி எடுத்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் பகலில் அதிகமாக தூங்குற ரொட்டீனை கூடவே கூடாது. ஸோ அந்த பகல் பொழுது எப்படியாவது கொஞ்சம் புக்கு படிக்கிறது இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கு செய்கிறது அப்படிங்கிறது மாதிரி அந்த பகல் பொழுதை எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆக்டிவாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் 7 o'clock அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் தூங்கலாம். ஸோ இந்த ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து உங்களை காப்பாற்றும். மார்னிங் சிக்னஸ்லேருந்து ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ரொட்டீனாய் இவங்கள காப்பாற்றிடும். அதே மாதிரி ஈவினிங் சன்லைட் வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மார்னிங் சிக்னஸ்லேருந்து நம்மளை ரொம்ப பாதுகாத்துக்கும். ஓரளவுக்கு சரி, இப்போ மார்னிங் சிக்னஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் அது பயந்துக்கவே தேவையே இல்லை. அழகாக போய் வாந்தி வருதா எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு நாக்குக்கு பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே நமக்கு அலர்ஜி இல்லாத எல்லா விதமான ஃபுட் ஐட்டமும் இப்போ சாப்பிடலாம். இது சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.